வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 7th தமிழ் இயல் 5 ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 40 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களை ரீச் ஆகுங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல். ஆன்சர் பகாபதம். பகுபதம்னா என்னங்க? பகுபதம் என்பது ஒரு சொல்லை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என 6 உறுப்புகளாக பிரிக்க முடியும் சொல் ஆகும். பகாபதம்னா என்னங்க? பகாபதம் என்பது பிரித்தால் பொருள் தராத சொல் ஆகும். 1வது கொஸ்டின் பாருங்க. பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல். ஆன்சர் பகாபதம். 2வது கொஸ்டின், எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். 3வது கொஷின், பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். 1 பொருள், 2 இடம், 3 காலம், 4 சினை, 5 பண்பு, 6 தொழில். 4வது கொஷின், பொறுத்துக. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடைப்பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. அப்போ ஆன்சர் 4 1 2 3. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடைப்பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. ஆன்சர் 4 1 2 3. 5வது கொஷின், வந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம் காண்க. ஆன்சர் சி. இதில் வா பகுதி, இது வா என குறுகி இருப்பது விகாரம். இத்து சந்தி, இது இந்து என திரிந்திருப்பது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அப்போ வந்தனன் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்னங்க? ஆன்சர் சி என்பது சரியான பதில். 6வது கொஷின், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல். ஆன்சர் சாரியை. சாரியைனா என்னங்க? சாரியை என்பது ஒரு சொல் தானே நின்று பொருள் தராமல் பிற சொற்களோடு சேர்ந்து வரும்போது மட்டும் பொருள் தரும். இது ஒரு வகை சொல் ஆகும். சாரியை தனிப்பட்ட பொருள் ஏதும் இல்லை. அதாவது சாரியை என்பது ஒரு சொல் தானே தனியாக நின்று பொருள் தராமல் பிற சொற்களோடு சேர்ந்து பொருள் தருவது சாரியை ஆகும். 6வது கொஷின், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை. 7வது கொஷின், பகாபதம் எந்தெந்த சொல்லாக இருக்கும்? ஆன்சர் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல். பகாபதம் எந்தெந்த சொல்லாக இருக்கும்? அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல். 8வது கொஷின், பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம். ஆன்சர் விகாரம். விகாரம்னா என்னங்க? விகாரம் என்பது இயல்பு மாற்றம். உருவிலும் மொழியிலும் அலங்கோலம், உடல்நல பிரச்சனை ஆகியவற்றை குறிக்கும். விகாரத்தின் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம், தொகுத்தல் விகாரம், புணர்ச்சி விகாரம். 8வது கொஸ்டின் பாருங்க.
பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். 9வது கொஷின், இடம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. 1 தன்மை, 2 முன்னிலை, 3 படர்க்கை. இவை மூன்றுமே பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் சொற்களின் வகைப்பாடு ஆகும். இவற்றை மூவிடம் என்றும் அழைப்பார்கள். ஃபஸ்ட்டு தன்மை. தன்மைனா என்னன்னு பார்க்கலாங்க. பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். எடுத்துக்காட்டு நான், என், நாம், நான் கடைக்கு சென்றேன், என்னுடைய பேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். 2வது முன்னிலை. முன்னிலை என்பது முன் நிற்பவரை குறிப்பது ஆகும். எடுத்துக்காட்டு நீ, நீவீர், நீங்கள், நீ எங்கே போயிட்டு வர, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா இல்லைங்களா? இது எல்லாமே முன்னிலை. 3வது படர்க்கை. படர்க்கை படர்க்கைனா பேசுபவர் யாரை விழித்து பேசுகிறாரோ அவரும் தவிர்த்த பிறரை குறிப்பிட பயன்படும் சொற்கள் படர்க்கை ஆகும். எடுத்துக்காட்டு அவன், அவள், அது, அவர், இது எல்லாமே படர்க்கைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1 தன்மை, 2 முன்னிலை, 3 படர்க்கை. 10வது கொஷின், பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிகள். நம்ம சேனலில் முந்தைய வீடியோ ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் நம்ம ஈஸியாக ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஆ என்பது பசு, ஈ என்பது கொடு, ஊ என்பது இறைச்சி, ஏ என்பது அம்பு, ஐ என்பது தலைவன், ஓ என்பது மதக நீர் தாங்கும் பலகை. அப்போ ஆன்சர் 3, 4, 5, 1, 6, 2. ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதக நீர் தாங்கும் பலகை. 11வது கொஷின், பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது. ஆன்சர் விகுதி. விகுதினா என்னங்க? ஒரு சொல்லின் இறுதியில் வரும் எழுத்தோ அல்லது எழுத்துக்களின் தொகுப்போ விகுதி எனப்படும். 11வது கொஷின், பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி எனப்படும். 12வது கொஷின், இடம் 3 வகைப்படும். அவை யாவை? இடம் 3 வகைப்படும் சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஆன்சர் இவை அனைத்தும். இடம் 3 வகைப்படும். 1 தன்மை, 2 முன்னிலை, 3 படர்க்கை. அப்போ ஆன்சர் இவை அனைத்தும். 13வது கொஷின், தன்மை பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். தன்மை பெயர்னா என்னங்க? அதாவது தன்னை குறிப்பிடும் சொற்கள் தன்மை பெயர்கள் எனப்படும். அப்போ ஆன்சர் இவை அனைத்தும். நான் என்பது தன்னை குறிக்கிறது, என் என்பதும் தன்னை குறிக்கிறது, எங்கள் அப்படின்னும் போதும் தன்னை குறிக்கிறது. அப்போது தன்மை பெயருக்கு எடுத்துக்காட்டு இவை அனைத்தும். 14வது கொஷின், பொறுத்துக. கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி சோலை. அப்போ ஆன்சர் 6, 5, 4, 3, 2, 1. கா என்பது சோலை,
கூ என்பது பூமி, கை என்பது ஒழுக்கம், கோ என்பது அரசன், சா என்பது இறந்து போ, சி என்பது இகழ்ச்சி. அப்போ ஆன்சர் 6, 5, 4, 3, 2, 1. 15வது கொஸ்டின், முன்னிலை பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் அவர். அவர் என்பது தவறான பதில். ஏன் தவறுன்னு பார்த்தீங்களன்னா, இது படர்க்க பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டு. அப்போ மற்ற மூன்றும் முன்னிலை பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். முன்னிலை பெயர்னா என்னங்க? பேசுபவர் யாரை விழித்து பேசுகிறாரோ அவரை அல்லது அவர்களை குறிப்பிட பயன்படுத்தப்படும் சொற்கள் முன்னிலை பெயர்கள் எனப்படும். இப்போ முன்னிலை பெயர்னா நீ, நீங்கள், நீவீர், இது அத்தனையுமே முன்னிலை பெயர். அவர், அவர்கள், அவர், அவன், இது எல்லாமே படர்க்கை பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். இப்போ 15வது கொஸ்டின் பாருங்க. முன்னிலை பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது அவர் என்பது சரியான பதில். 16வது கொஸ்டின், காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு டேஷ் எனப்படும். ஆன்சர் இடைநிலை. இடைநிலைனா என்னங்க? இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும் உறுப்பு. இது பகுப்பத உறுப்புகளில் ஒன்று. இடைநிலை பெயர் இடைநிலை மற்றும் வினை இடைநிலை என இரு வகைப்படும். 16வது கொஸ்டின், காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை எனப்படும். 17வது கொஸ்டின், படர்க்கை பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். படர்க்கை பெயருக்கு எடுத்துக்காட்டு அவன், அவள், அது, அவர்கள், அவை, இவன், இவள், இவை. இவை அனைத்துமே படர்க்கை பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் ஆகும். 18வது கொஸ்டின், பகுப்பதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது. ஆன்சர் பகுதி. பகுப்பதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது பகுதியாகும். 19வது கொஸ்டின், பொறுத்துக. சேனா உயர்வு, சோனா மதில், தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா கடவுள். அப்போ ஆன்சர் 2, 3, 4, 6, 1, 5. 19வது கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்க. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சரியான பதில் உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள். ஆன்சர் 2, 3, 4, 6, 1, 5. 20வது கொஸ்டின், பகுப்பதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. ஆன்சர் இடைநிலை. பகுப்பதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை எனப்படும். 21வது கொஸ்டின், பொறுத்துக. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி. தை என்பது தைத்தல், நா என்பது நாவு, நீ என்பது முன்னிலை ஒருமை, நே என்பது அன்பு, நை என்பது இழிவு, நோ என்பது வறுமை. அப்போ ஆன்சர் 4, 5, 6, 1, 3, 2. 21வது பொறுத்துக்க பாருங்க. தை என்பது தைத்தல், நா என்பது நாவு, நீ என்பது முன்னிலை ஒருமை, நே என்பது அன்பு, நை என்பது இழிவு, நோ என்பது வறுமை. அப்போ ஆன்சர் 4, 5, 6, 1, 3, 2 என்பது சரியான பதில். 22வது கொஸ்டின், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. ஆன்சர் சந்தி. சந்தினா என்னங்க?
சந்தி என்பது இரண்டு சொற்கள் சேரும்போது அவற்றில் ஏற்படும் மாற்றங்களே ஆகும். இப்போ தமிழ் செல்வி, இப்போ இலக்கண முறைப்படி தமிழ் செல்வி நம்ம எப்படி எழுதுவோம்? தமிழ் இச்சின்ற சந்தி இடையில் கண்டிப்பாக வரும். அதுதாங்க சந்தி. இரண்டு சொற்கள் சேரும்போது அவற்றில் ஏற்படும் மாற்றங்களே சந்தி இலக்கணம் ஆகும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொறுத்துக. நோ அப்படின்னா நோய், தூ அப்படின்னா உன், வௌ கவர், வை புல், வி மலர், வா அழைத்தல். அப்போ ஆன்சர் என்னன்னா 4 3 1 சரிங்க 4 3 5 1 2 6. இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை டேஷ் என்பர். ஆன்சர் ஓரெழுத்து ஒரு மொழி. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். 25வது கொஸ்டின் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 26வது கொஸ்டின் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 42. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. 27வது கொஸ்டின் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 அப்படின்னு சொன்னவங்க யாருங்க? பவணந்தி முனிவர். இவர் நன்னூல் எனும் இலக்கண நூலையும் எழுதியிருக்கிறாரு. 28வது கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் நோ து. குறில் எழுத்துக்கள்லாம் என்னங்க? குறுகி ஒலிக்கக்கூடியவை, அதாவது குறைந்த ஓசையுடையவை தான் குறில் எழுத்துக்கள். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குங்க. இதில் குறுகி அதாவது குறில் எழுத்துக்கள் நோ து. 29வது கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனைங்க? 2. 1 நோ, 2 து. 30வது கொஸ்டின் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை டேஷ் என்பர். ஆன்சர் பகுபதங்கள். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். படித்தான். இதை எவ்வாறு பிரிக்கலாம்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். படித்தான். அதாவது சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்கிறோம். இப்போ இந்த படித்தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்? படி கூட்டல் இத்து கூட்டல் பிராக்கெட் சரிங்க இத்து கூட்டல் ஆண். படித்தான் இன்னில் முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே ஆண்பால் வரணும். 31வது கொஸ்டின் பொறுத்துக. பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம். அப்போ ஆன்சர் 6 5 4 3 2 1. 32வது கொஸ்டின் பகுப்பதாக அமையும் பெயர் சொல். ஆன்சர் பெயர் பகுப்பதம். பகுப்பதாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம். 33வது கொஸ்டின்
பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். அவை 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். முப்பத்தி 4வது கொஸ்டின். பெயர் பகுபதத்தின் வகைகள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். பெயர் பகுபதத்தின் வகைகள் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஆன்சர் இவை அனைத்தும். 35வது கொஸ்டின். பகுப்பதாக அமையும் வினைச்சொல் டேஷ் எனப்படும்? ஆன்சர் வினை பகுப்பதம். பகுப்பதாக அமையும் வினைச்சொல் டேஷ் எனப்படும்? ஆன்சர் வினை பகுப்பதம். 36வது கொஸ்டின். பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். 1 பொருள், 2 இடம், 3 காலம், 4 சினை, 5 பண்பு, 6 தொழில். 37வது கொஸ்டின். பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். பகுபத உறுப்புக்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இவை அனைத்தும். 38வது கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 40. ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42. அதில் நீண்டு ஒலிப்பவை அதாவது நெடில் எழுத்துக்கள் 40. குறில் எழுத்துக்கள் அதாவது குறைந்து ஒலிப்பவை 2 எழுத்துக்கள். மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. அதில் நெடில் எழுத்துக்கள் 40, குறில் எழுத்துக்கள் 2. 39வது கொஸ்டின். பகாப்பதம் எத்தனை வகை சொற்களில் உண்டு? ஆன்சர் 4. 1 பெயர் பகாப்பதம், 2 வினை பகாப்பதம், 3 இடை பகாப்பதம், 4 உரி பகாப்பதம். 40வது கொஸ்டின். பொறுத்துக. மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம். அப்போ ஆன்சர் 5 4 3 2 1 6. மீனா வான், மூனா மூப்பு, மே என்பது அன்பு, மை என்பது அஞ்சனம், மோ என்பது மோத்தல், யா என்பது அகலம். அப்போ ஆன்சர் 5 4 3 2 1 6. Thanks for watching. Subscribe to our channel.